வணக்கம் சிம்மராசி என்பர்களே, நாம் தற்போது வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். எப்போதும் எங்கும் எல்லாவற்றிலும் முதன்மையாக விளங்க வேண்டும் என்றும், தான் நினைத்ததையே செய்து காட்டும் திறமையும், கூடுதலான பிடிவாத குணநலன்களும், ஒரு நொடியில் முன்கோபம் ஏற்பட்டு விடுதலும் உங்களுக்கு இயற்கையிலேயே இரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்றாக இருக்கும். அறிவு, ஆற்றல், திறமை, செயல்திறமை, சிக்கனம் போன்றவைகள் உங்களின் நிழல் போல் தங்களை இயக்கிக் கொண்டே இருக்கும். குடும்ப நிர்வாகத்தில் உங்களுக்கு நிகர் யாரும் இருக்க இயலாது. எதை, எங்கே, எப்போது, எப்படி செய்து காட்ட வேண்டும் என முன்கூட்டியே நினைத்து அவற்றை செயலில் காட்டுவதில் தனித்திறமை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஞானகாரகன் வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் நின்று மேலும் உங்களுக்கு பலவிதத்திலும் உங்களை நற்பண்புகளுடன் சாதுரியமாகவும் யுக்தி சுருதிகளை பயன்படுத்தியும் செயலாற்ற உறுதுணையாக நிற்கின்றது. எப்போதும் தைரியமாகவும் பேச்சு வல்லமையை நயமாக பயன்படுத்தியும் உங்கள் காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளுங்கள். வண்டி, வாகனம், வீடு, மனை போன்ற சுபபோகங்களுடன் புகழ்பெற்று அந்தஸ்து, செல்வாக்கு உயரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சகோதர சகோதரிகளிடம் சில சமயங்களில் வாக்குவாதங்கள் வந்து அப்போதே அவை விலகும். வார்த்தைகளில் கடுமையான சொற்களையும் தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் சுய கட்டுப்பாடுகளை கொள்வது நன்மை அளிக்கும். சத்ருருண ரோகாதி மாரகம் கண்டஸ்தானத்தில் பலம் பெறுவதால் உடல் உபாதைகள் அவ்வப்போது வரும். தங்களுக்கான மருத்துவ செலவுகள் சற்று கூடுதலாகும். கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சற்று கவனமுடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. அடுத்தவர்களுக்காக முன்னின்று பொறுப்பேற்றுக் கொள்வது, கடன் பெற்று தருவது போன்றவைகளை செய்யாதிருப்பது உங்களுக்கு நன்மையாக அமையும். உடன் இருப்பவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது நன்மையாகவும், நீங்கள் சென்ற பிறகு புறம் பேசுபவர்களாகவும் திகழ்வார்கள். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து ஆகியவை உங்களின் கடின உழைப்பால் கிட்டினாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு பணி நெருக்கடி கொடுப்பார்கள். ஆதலால் உங்களின் நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபம் தரும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்யும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் செய்யும் தொழிலில் போட்டிகள் உண்டானாலும் உங்களின் செயல்பாடும் அணுகுமுறையும் பல வழிகளில் தீர்க்கமாக உறுதியுடன் செயல்பட்டு தன்னிலையை தக்கவைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் அவ்வப்போது மந்தநிலை காணப்பட்டாலும் நஷ்டம் இல்லாமல் நடைபெறும். பிள்ளைகளால் உங்களுக்கு கௌரவம் உண்டு. அவர்களின் அன்பை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் முன்கோபத்தையும் பிடிவாத குணத்தையும் சற்று கட்டுப்படுத்தி கொண்டால் நீங்கள் மென்மேலும் சிறக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய உள்ளது. தங்கள் ராசிக்கு சனிதோறும் வலம்புரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மையாக அமையும். நன்றி சிம்மராசி என்பர்களே. தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.